அந்த ஜோதிட முறைப்படி தான் குழந்தைகள் பேர் வைப்பாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அவங்க பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்துக்கள் பிரகாரம் தான் குழந்தைகளுக்கு வந்து பேர் வைக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜிக்கு நீங்கள் ஒரு வழக்கம் வச்சுருப்பீங்க. ஸோ அது பிரகாரம் பேர் வைக்கிறது மாதிரி முறைகள் நீங்கள் வந்து இது வரைக்கும் மக்கள் கொடுத்துருக்கீங்களா? அது சக்ஸஸாக நடந்திருக்கா சார்? ஃபார்மட் நியூமராலஜி நமக்குன்னு ஒரு ஃபார்மெட்டு. எஸ். அந்த ஃபார்மெட்டு எல்லா சமாச்சாரத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஃபார்மெட்டுன்னு உண்டு. அந்த ஃபார்மெட்டினுடைய கான்செப்டே ஃபார்மெட்டு தான். 8/17/26 கும்ப சதயத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் லெட்டர் அல்பாபெட்டிக் வந்து எஸ்சிலே இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். அப்படியே போக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃபேட் ஆகிடும். சிம்ம ராசி மக நட்சத்திரம், அதுக்கு மீ மூன்னு வரும். ஆனால் பிறந்த தேதி 7ல் இருப்பாங்க. நம்ம கான்செப்டில் 7 இருக்கக்கூடாது. அப்போ மால இருந்துச்சுன்னாக்கா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா எதுவுமே கனெக்ட் ஆகாது. லைஃப்பில் எதுவுமே அவங்களை கனெக்ட் பண்ண விடாது. மேரேஜ்னு ஆச்சுன்னா கூட அங்கேயும் செட்டில் ஆகாது. எஜுகேஷன் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பண்ணிவிட்டு பாதியில் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று போவாங்க, திருப்பி அதை பிரேக் பண்ணுவாங்க. அங்கேயும் கம்ப்ளீஷன் கொடுக்க மாட்டாங்க. லைஃப்பையே மொத்தத்துக்கு வந்துட்டு இவங்க சொதப்பிட்டாங்கன்னு சொல்லோட அதை சொதப்பி விட்டுருவோம். நீங்கள் இந்த நம்பரில் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பேரலாகவே ஏதாவது பரதநாட்டியம் பண்ணுவாங்க, டான்ஸிங் இருக்கும், வோக்கல் பாட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இருக்குது அவங்களுக்குள்ளது. அது சைடில் ஓரமாக போகும். அது இருக்காங்க நாட்டில், அதுவும் வேலை செய்யும். அப்போ உங்கள் பேருக்கு உண்டான அப்போ லெட்டர் உங்களுக்கு ஆர் ஃபார் ரிவர், கே ஃபார் கிங், ஹெச் ஃபார் ஹோட்டல், அந்த லெட்டரில் கூட நீங்கள் வைக்கலாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தான் பார்க்க போகிறோம். அந்த பதிலை நமக்கு தெளிவான விளக்கமாக கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சிகா ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து வெறும் நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேஜிக்கை மட்டும் எடுத்து சொல்கிறது இல்லாமல் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கான பதில்களையும் பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த மாதிரி வந்து இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்து இந்த ஜோதிட முறைப்படி தான் குழந்தைகள் பேர் வைப்பாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அவங்க பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்துக்கள் பிரகாரம் தான் குழந்தைகளுக்கு வந்து பேர் வைக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் நீங்கள் ஒரு வழக்கம் வச்சுருப்பீங்க. அந்த வழக்கம் வந்து ரொம்ப சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமாகவும் இருக்கும். ஸோ அது பிரகாரம் பேர் வைக்கிறது மாதிரி முறைகள் நீங்கள் வந்து இது வரைக்கும் மக்கள் கொடுத்துருக்கீங்களா? அது சக்ஸஸாக நடந்திருக்கா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். கொடுத்துருக்கீங்களா? இல்லை, அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஃபார்மட் நியூமராலஜி நமக்குன்னு ஒரு ஃபார்மெட்டு. எஸ். ஸோ அந்த ஃபார்மெட்டு எல்லா சமாச்சாரத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஃபார்மெட்டுன்னு உண்டு. அந்த ஃபார்மெட்டினுடைய கான்செப்டே ஃபார்மெட்டு தான். ஆமாம். இப்போ ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரம் என்ன இருக்கோ அதன் பிரகாரம் தான் பேர் வைப்பாங்க. அந்த ஃபஸ்ட் அல்பாபெட்டிக் லெட்டரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தர் 8ஆம் தேதியோ 17ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்திருக்காங்கன்னு வைங்க. அவங்களுக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிருப்போம். அவங்களுக்கு அப்படின்னாக்கா பேர் முதல் எழுத்து என்ன வரலாம்? சா, சி, சு அப்படின்னு வரும். இப்போ குழந்தை கூட ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வராங்க, பேர் வைக்கணும்பாங்க. இப்படி தான் வருது. இல்லை, எங்களுக்கு ஜாதகத்துக்கு அந்த எழுத்து இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அந்த எழுத்துல வைக்கணுவாங்க. நான் வைக்க மாட்டேன்ருவேன். ஜாதக பிரகாரம் வர்றது சரிதாம்மா, ஒன்றும் தவறலாம் ஒன்றும் கிடையாது. அது பிரகாரம் அது வரலாம். சில 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 டேட்டுக்கு தான் ஜாதகம் சொல்கிற அந்த அந்த நட்சத்திரம் அடாப்ட் ஆகும். மேக்ஸிமம் அடாப்ட் ஆகிறதில்ல. சரிங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வைங்க. என்கிட்ட குழந்தைக்கு இங்கே போய் என் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, எக்ஸிட்டிங் கரண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்? 8/17/26 கும்ப சதயத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் லெட்டர் அல்பாபெட்டிக் வந்து எஸ்சிலே இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். அப்படியே போக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃபேட் ஆயிரும். அதுக்குன்னு ஒபிசிட்டி ஆகிட மாட்டாங்க. ஏன்னா ஃபேட்டுங்கிறது வேறு, ஒபிசிட்டின்றது வேறு. அந்த ஃபேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே சொல்கிறது, ஃபேட்டுன்னு வந்துருச்சுன்னாவே அவங்களுக்கு பொதுவாக பெண்களுக்கும் வந்துருச்சு, அவங்க கஷ்டப்படுவாங்க. உடம்பு மட்டும் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து என்னமோ மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. இன்னமும் ஏதோ இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் உடம்பு ஃபேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது இல்லை. அந்த லெட்டர் இருந்தால் உங்களுக்கு வரத்தான் செய்யும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்,
லேடிஸுக்கு மந்த்லி அவங்களுக்கு இது லேடிஸாக இருந்தால் மந்த்லி மாதம் மாதம் கரெக்டாக நடக்காது. மனசு எப்போவுமே வந்துட்டு ஒரு 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 தெளிவாகவே இருக்காது, ஒரு பஸ்லிங்காகவே இருக்கும். எப்போ குழப்பத்திலே இருப்பாங்க. ஒரு தெளிவு எந்த ஒரு டிசிஷனும் சரியாக அவங்க எடுக்க முடியாது, முடியாது. நம்ம எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் மாட்டாங்க. அவங்க வந்துட்டு குழப்பத்திலே தான் இருப்பாங்க. இது ஒன்று. ஒரு ஒரு 2 சொல்லிடுவோம். ஒன்று சொன்னால் மட்டும் போதாது, 2 இன்னொன்று சொல்லிடலாம். மகம், சிம்மம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். அதுக்கு மீ 3 வரும். ஆனால் பிறந்த தேதி 7ல் இருப்பாங்க. நம்ம கான்செப்டில் 7 இருக்கக்கூடாது. அப்போ மால இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா எதுவுமே கனெக்ட் ஆகாது. லைஃப்பில் எதுவுமே அவங்கள கனெக்ட் பண்ண விடாது. மேரேஜ்னு ஆச்சுன்னா கூட அங்கேயும் செட்டில் ஆகாது. எஜுகேஷன் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பண்ணிவிட்டு பாதியில் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று போவாங்க, திருப்பி அதை பிரேக் பண்ணுவாங்க, அங்கேயும் கம்ப்ளீஷன் கொடுக்க மாட்டாங்க. லைஃப்பையே மொத்தத்துக்கு வந்துட்டு இவங்க சொதப்பிட்டாங்கன்னு சொல்லோட அதை சொதப்பி விட்டுருவோம். முதல்ல 8க்கு வருவோம். 8க்கு இவ்வளோ ட்ராபேக் சொல்லிட்டேன். லைஃப்பும் சரியாக வந்துச்சான்னு பார்த்தா லைஃப்பையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். இப்போ இவருக்கு வந்துட்டு கும்பம், மகம் கும்பம் பார்த்துட்டாக்கா 7ஆம் தேதி பிறந்துட்டு இவங்களுக்கு மாமியில் பேர் வச்சாலும் இவங்களும் சொதப்பிடும். அப்போது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாதக பிரகாரம் வைக்கிறது ஜாதக பிரகாரம் வச்சுக்கிட்டு அதையே பார்க்குறவங்களுக்கு அது வேணால் ஓகேவாகலாம். ஆனால் அன்றைக்கி ஓகேவாக தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா லைஃப்பை நம்ம எப்போ முழுசாக பார்க்க போகிறோம்? நம்மளுடைய லைஃப்பை வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலேட்டு அந்த இது முடிக்கும் போது நம்ம செல்ஃபாக வாழ வரும்போது தான் நம்ம லைஃப்பை நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா எஜுகேஷன் படிக்கணும்னா அவங்கள டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் லைஃப்பை அவங்க உணரும்போது பேருக்கு சரியில்லையோ அப்போ தான் வருவாங்க ஒரு ஒரு மனநிலைக்கு. அது எந்த ஏஜில் எத்தனை வயசில் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு நேர காலம் வரணும். வந்தவங்களால தான் அது மனசில் அவங்களுக்கு தோணும். அப்போது மொத்தத்தில் வந்துட்டு நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு என்னவா சரி உங்கள் ஃபார்மெட்டில் என்ன வச்சா நல்லா வந்துட போகிறாங்க அடுத்த கேள்வி. ஏன்னா இப்போ இவ்வளோ காலங்களாக மக்கள் இந்த நாமகரணம் படி அந்த லெட்டர்ஸை பார்த்து நட்சத்திரப்படி என்ன எழுத்து வருதோ அதில் தான் பேர் வச்சுட்டு இருக்கோன்றப்போ, இப்போ புதுசாக நம்ம டேட்டுன்றது இப்போ நிறைய பேருக்கு அதை தான் ஃபாலோ பண்ணி வைக்கிறாங்கன்றப்போ அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் சக்ஸஸ் கொடுக்கும்? அதுதான் சொல்கிறேன். நம்ம புதுசெல்லாம் இல்லை. நான் ஃபீல்டுக்கு 40 வருஷம் ஆகுது. அப்புறம் எங்கே புதுசு மக்களுக்கு இன்றைக்கி தான் அதை பற்றின நிறைய விழிப்புணர்வு. கரெக்டு தான். இப்போது நான் இப்படி சொல்கிறேன். அப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதக பிரகாரம் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த தேதிக்கு இன்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அதை கேட்டுக்கிட்டே காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஜாதகத்தில் இதை சொல்லிட்டாங்க, எனக்கு ஜாதகத்தில் அதை சொல்லிட்டாங்க, என் லைஃப் இனிமேல் இவ்வளோ தான், நான் இனிமேல் இவ்வளோ தான் அப்படி சொல்லிவிட்டு அவங்க மேலே வரணும், முன்னுக்கு வரணும்னு நினச்சாங்க பாருங்கள். வர முடியாமல் பிரேக் அவங்களே போட்டுப்பாங்க. போட்டுட்டு மேலேயே வரமாட்டாங்க. ஏன்னா ஜாதகத்தில் சொல்லிடுச்சே. அதை கேட்டுட்டு கம்முன்னு போயிட்டாங்க, பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் காலம் மாறும்போது என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் ஜாதகத்தை பற்றி இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நாங்கள் தான் 100 பேர் பார்த்துட்டோமே, எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தேவை சொல்யூஷன், நாங்கள் அதுலேருந்து வெளியே வரணும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் வெளியே வரணும், நாங்கள் ஜெயிக்கணும், வழியை சொல்லுங்கள். அப்போ வரும்போது தான் ஒரு ரெவல்யூஷன், ஒரு எவல்யூஷன் மாதிரி இந்த நியூமராலஜி, எஸ்பெஷலி ஃபார்மல் நியூமராலஜி. அப்போ இப்போ நியூமராலஜி நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்ச அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தமிழ் சித்தர் கற்கர் அப்படிங்கிற ஒரு பல 1000 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு சித்தரால் எழுதப்பட்டது தான், கண்டுபிடிக்கப்பட்டது தான் என் கணிதம். இதை என் கோணத்தில் என் மெத்தடில் ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுட்டு அதை ஃபார்மேட்டில் நான் தனி ட்ராக் போட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்துட்டேன். காரணம் ஒரு அனலைசேஷன் தான். எல்லாத்துக்குமே நான் பார்ட்டாக பிரித்து ஒரு நம்பர்லேயே போயிட்டு அது வெறும் பியூரிக்கல் நம்பர்லேயே நான் ரிசர்ச் பண்ணி நான் போயிட்டேன். இந்த ஃபார்மெட் 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது இதுக்குன்னு ஒரு ட்ராக் போடும்போது இன்றைக்கி மக்கள் அழகாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா ஃபார்மெட்டில் பார்க்கணும், ஃபார்மெட்டில் வைக்கணும். வேர்ல்டு ஃபுல்லாக நானே எல்லா நாடும் உலகம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சுற்றியாச்சு. சுற்றினதை தாண்டி இப்போ பார்க்குறது அதோட 2 மடங்கு. இப்போ என்ன கேட்குறது, உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு இல்லையா? யூடியூப்புங்கிறது டிவியை தாண்டி யூடியூப் போயிடுச்சு. இது போகும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போது இந்த லெட்ரு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இந்த லெட்ரு தான் வேலை செய்யும். எல்லாம் ஒரு ஃபார்மெட்டு, ஒரு ஃபார்முலா தான். அப்போ முதல்ல சொல்லும்போது 8, 17, 26 அவங்க கும்பம், சதயம், சிசியில் பேரை வச்சுட்டாங்க. என்கிட்ட வந்தாங்க. முதல்ல அதை ஓரம் எடுத்து வச்சுருவேன். அது கடைசி வரைக்கும் வேலையே செய்யாது. ஒரு மனுஷன் வாழ்கிறத எதுக்கு? சம்பாதிக்கிறது கம்மியாக ஜாஸ்தியாக அதுக்குள்ளே வரல, இல்லை தேவைக்கா. நீங்கள் எப்படினாலும் சம்பாரிச்சிக்கிங்க, உங்கள் தேவைக்கு சம்பாரிச்சிக்கிங்க, உங்களுக்கு அதிகமாக சம்பாரிச்சிக்கிங்க,
உங்கள் தேவைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கிங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு ப்ளசண்ட்டாகவே லைஃப் போகணும் கடைசி வரைக்கும். கண்டிப்பாக. நம்ம தேவை என்னவோ, இருக்க ஒரு இருப்பிடமான ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ ஏதோ ஒன்று, அன்றாடம் லைஃபு நல்லா ஸ்மூத்தாக போகணும், ஃபேமிலி லைஃபு நல்லா போகணும், போதும். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி போதும். ஆனால் எவ்வளோ பெருசாக வந்தாலும் நம்ம சாப்பிட போகிறது என்ன, தேவைக்கு தானே சாப்பிட போகிறோம். ஆனால் அது கூட எல்லாத்துக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அது கூட கிடைக்காது. ஆமாங்க, ரொம்ப அது அந்த மாற்றி லெட்டர் இருந்தாவே லைஃப்பில் வந்துட்டு ஏன் கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்குதுங்க அப்படின்னாக்கா கிடைக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட முடியாது. வயிற்றுல தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, உடம்புக்குள்ள தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எங்கே சாப்பிட்டீங்க, எங்கே சாப்பிட முடியுது. ஸோ அது பண்ணோம். அப்போது என்ன லெட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், 8, 12, 26க்கு ஆர் ஃபார் ரிவர் அந்த பேரில் வைங்க, அந்த லெட்டரில் வைங்க. சரிங்க, இப்போ வச்சுட்டேன் எப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக வெறும் சம்பாதிக்க மட்டும் இல்லை. முதல்ல என்ன சொன்னேன், உங்கள் தேவைக்குன்னு சொன்னேன். இப்போ தேவைன்னா என்னது, உங்கள் தேவை எவ்வளோங்கிறதையும் தாண்டி நீங்கள் உங்களுக்குள்ள திறமைகள் என்னென்ன இருக்கலாம் எல்லாம் வெளியே வந்துடும். முதல்ல வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்தது, போய் உங்களுக்குள்ள திறமைகள் என்னென்ன இருக்கலாம் அதெல்லாம் வெளியே வந்துடும். வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அது மூலமாக நீங்கள் புகழ்பெற்ற நபராகிடுவீங்க. அவ்வளோதான். பணம் தானாக வந்துடும், நீங்கள் தேட தேவையில்லை, உங்களை தேடி பணம் வந்துருச்சு. சரி, 6ல் வச்சா அப்படி கே ஃபார் கிங்கு அதில் வச்சுக்கிட்டாக்க எப்படி இருக்கும்? ஒரு ராஜா ராணி வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த 8 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேன்ற 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கார்த்திகேயன் இந்த கால ஆரம்பிக்கிற பேர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து கவுண்ட் பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு இது எண்ணில் அடங்காத அப்படின்ற மாதிரியான பேர்கள் வந்து கார்த்திக்ன்ற பேர்ல இருக்கும். அப்படின்றப்போ வந்து அந்த லெட்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த 8 கூட்டு எண்கள் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது கை கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஹெச்சில் பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவங்க ஹெச் பேர் ஹெர்பல், ஹோட்டல், ஹோண்டா இப்படி ஏதோ வச்சுக்கிட்டோம். அந்த பேரில் வச்சாக்கா நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா மிக உயர்ந்த பதவியில் தான் இருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதை தாண்டி மற்றதெல்லாம் வச்சிங்கனாக்கா நான் முதல்ல சொன்னது இருக்கும். சரிங்க, ஒன்று சொல்லிட்டீங்க, இன்னொன்று சொல்லலையே. 7, 16, 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அதாவது ஜாதக பிரகாரம் சிம்ம மகத்தில் இருந்ததுன்னா மீமும் வரும், அதில் பேர் வச்சுட்டாங்க. வச்சா என்னன்னு சொல்லிட்டீங்க ட்ராபேக்ஸை, எதில் வச்சா நல்லாயிருக்கும் அதை சொல்லலையே. ஆமாம், ட்ராபேக் நடக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு ஒரு விஷயத்தையும் அதுக்கு அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன லெட்டரில் வச்சா உங்களுக்கும் 6 வேலை செய்யும். உங்களுக்கும் கே லெட்டர் வச்சு 6 ரிவர் கே ஃபார் கிங் உங்களுக்கும் அது செய்யும். ஹெச் பார் ஹோட்டல் உங்களுக்கு இது வேலை செய்யும். அப்போது அந்த லெட்டரில் வச்சிங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்குன்னு உண்டான திறமைகள், உங்களுக்குன்னு உண்டான நீங்கள் இந்த நம்பரில் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பேரலாகவே ஏதாவது பரதநாட்டியம் பண்ணுவாங்க, டான்ஸிங் இருக்கும், வோக்கல் பாட்டு இருக்கும், இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இருக்குது அவங்களுக்குள்ளது, அது சைடில் ஓரமாக போகும். அது இருக்காங்க நாட்டில், அதுவும் வேலை செய்யும். அப்போ உங்கள் பேருக்கு உண்டான அப்போ லெட்டர் உங்களுக்கு 6 ஃபார் ரிவர் கே ஃபார் கிங் ஹெச் ஃபார் ஹோட்டல் அந்த லெட்டரில் கூட நீங்கள் வைக்கலாம், கண்டிப்பாக வேலை செய்யும். அதை தவிர வேறு எந்த லெட்டரில் வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு லைஃபே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத லைஃபாக தான் இருக்கும். எதுவுமே நீங்கள் முழுசாக முடிக்க முடியாது. படிக்கிறதுலையும் முழுசாக இல்லை, வேலை செஞ்சாலும் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது, திருமணம் ஆச்சுனாலும் அங்கேயும் ஃபுல்ஃபில் இருக்காது. லைஃபே ஆஃப்லைன் நிற்கும், ஆஃப்லைனில் நிற்கும். ஐயோ நாங்கள் பிறந்துட்டோம், நாங்கள் அதுக்கு பிறக்கலை, அப்போ வந்துருங்க இதில் வச்சுருங்க. ஸோ அல்டிமேட்டாக ஃபார்மேட் நியூமராலஜிங்கிறது எல்லா விஷயத்துலையும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ஃபார்மேட் நியூமராலஜி கொண்டு. அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் சொல்லிட்டோம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான மாற்றங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா ஓகே என்னோட ஃபெயிலியர்ஸ்க்கெலாம் காரணம் இந்த லெட்டராக இருக்குமோ அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை டோட்டலாக மாறிடுமா சார்? இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி தலைகீழ மாற்ற முடியுமா? அதை தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க எங்கிட்ட வந்தவன் நான் தான் முதல்ல மாற்றியே விட்டுருவேன். நீங்கள் அது வேலை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் சொன்ன நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டாங்க. இது இல்லை ஏஜ் லிமிட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சார். ஏஜ் லிமிட் என்ன இருக்குது? கடவுள் இப்போ உண்மை சொல்லட்டுங்களா, ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையினுடைய வயது 120. இந்த 120 வந்துட்டு காலப்போக்கில் அது 100, 120, 110, 100, 90 வந்துட்டு இப்போ நீங்கள் 60 எடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இவ்வளோ தான் காலக்கெடுட்டாங்க. ஏன்னா உலகத்தினுடையது. நேற்று தான் ஒரு முக்கியமான பேர் சொல்லலை, பெரிய விஐபி. அவங்க மதர் வந்து 100வது வயது, பெரிய ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்துருப்பாங்க?
அதில் ஒருத்தர் நல்ல விவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. ஒருத்தர் 110 வரைக்கும் இருக்கட்டும் அவங்கன்றாங்க, இன்னொருத்தர் 120ங்கிறாரு. எதுவுமே பேர் சொல்ல, எல்லாம் பெரிய விஐபியுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு. அப்போது 120 தான், இதுதான் கடவுள் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் இப்போ சாத்தியப்படாது. ஆனால் அந்த அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ 100 வயசு வரைக்கும். 100வது வயசில் வந்து விழா கொண்டாடுறாங்க. அதெல்லாம் மறந்துட வேண்டியதான், இன்றைக்கி 100 வயசு ஆனது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய சராசரி வயசு 120. இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு போவோமே. எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிற போகிறோங்கிறது முடிவு எடுக்கிறது கடவுளாக தான். கடவுள் தான் முடிவு எடுக்க போகிறாரு. நாம் எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கணும், இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டு போகும்போது பாயின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆமாம், எப்படி இருக்கிறோமோ இருக்கிற நிலையில் இருந்துட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஹாயின்ட்டு போயிடணும், சிரிச்சுக்கிட்டே போயிடணும். ஏன்னா பிறக்கும்போது தான் அழுதுகிட்டே பிறந்தோம், போகும்போது தான் அட்லீஸ்ட் சிரிச்சுக்கிட்டே போகணும். அதுமாதிரி இந்த விஷயங்கள்லாம் நிச்சயம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சரி. நான் வந்து ஜாதகம் எழுதும் போதே வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கான வந்து நட்சத்திரத்தை பார்த்து பேர் வைக்கிறதை விட வந்து நீங்கள் நம்பர்ஸை பார்த்து பேர் வைக்கிறது தான் சிறப்பானதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நேயர்களுடைய ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு விஷயம் கேட்குறேன் சார். என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்ம நட்சத்திர பிரகாரம் கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் பிரகாரம் வைக்கக்கூடிய ஒரு பேரை ஒரு சைடும், இன்னொரு சைடு நம்மளுடைய பிறந்த தேதியை பேஸாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு பேருக்கும் ரெண்டுக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க சார்? ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே பார்த்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபார்மல் நியூமராலஜியோட தந்தையாகவும் இருக்கீங்க. அப்படின்றப்போ எது வந்து எதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க சார் ரெண்டுக்குமே? மார்க்ஸ் எப்படி போடணும்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒர்க் அவுட்டே ஆகாததுக்கு மார்க் எப்படி போட முடியுமா? வரவே வராது. சும்மா அப்படி போடுறதா இருந்தாக்கா ஏதோ கேட்குறாங்கன்றதுக்காக சொல்லலாம். ஒர்க் அவுட் ஆனதுக்கு கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்போ போடலாம். உங்களுக்கு ஆகவே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க வரும்? சரி, அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஆமாங்க, இப்போது அப்போ பிரகாரம் ஃபார்மெட் பிரகாரம் போட்டாங்க எவ்வளோ மார்க் போடுறது? என்ன மார்க் போடுறது? 100க்கு 100 தான். அப்புறம் இதில் என்ன இருக்குது? நீங்கள் தான் இந்த லெட்டரில் இருந்தால் என்னென்ன லைஃப்னு சொல்லிட்டேன் இல்லையா? நமக்கு தேவையான லைஃபு ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் என் தேவைக்கு எனக்கு எல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன், அவ்வளோதான். 100 தான். அதை தாண்டி வந்தால் இன்னொரு 100, 100க்கு 200, 100க்கு 200 வாங்க முடியாத போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம. ஏன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். டபுள் சந்தோஷம், ரெட்டிப்பு இப்போ ரெட்டிப்பு டபுள் ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்குது இல்லைங்களா? அது ரெட்டிப்பு தானே. அதுமாதிரி டபுள் சந்தோஷம் இருந்துட்டு போகுது. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்றது வந்து ரெட்டிப்பு சந்தோஷம். ரெட்டிப்பு சந்தோஷம்னு சொல்லலாம். காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு, நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்மெட் நியூமராலஜியை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பேர்களை வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ வந்து இதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், இல்லை ஆல்ரெடி பிறந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பேர் மாற்றமும் பேர் வைக்கிறது மூலமாக என்ன மாதிரியான சூப்பரான நன்மைகள் கிடைக்குன்றதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.